யாழ் ராணி ரயில் சேவை நிறுத்தம். வடக்கில் காணிகளை விடுவிப்போம் என பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் உறுதி. சீரற்ற காலநிலையால் நுவரெலியாவில் நூற்றுக்கணக்கான குடும்பங்கள் பாதிப்பு. 6 பேருக்கு மரண தண்டனை விதித்த கொழும்பு நீதிமன்றம். கூகுள் மேப் மூலமாக வழியை பின்தொடர்ந்த 4 விபத்தில் பலி. யாழ் ராணி ரயில் சேவை மறு அறிவித்தல் வரை நடைபெறாது என இலங்கை புகையிரத திணைக்களம் அறிவித்துள்ளது. ரயில் என்ஜின் பழுதடைந்து அனுராதபுரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் இந்த ரயில் சேவையை நடத்த முடியாதிருப்பதாக பிராந்திய புகையிரத முகாமையாளர் தெரிவித்துள்ளார். குறித்த ரயிலை ரத்மலானைக்கு அனுப்பியே சீர் செய்ய முடியும் என்றும் அதற்கு எத்தனை நாள் எடுக்கும் என கூற முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். வடக்கில் பாதுகாப்பு படைகளின் வசமுள்ள காணிகள் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சி காலத்தில் விடுவிக்கப்படும் என்று பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ஏர் வைஸ் மார்ஷல் சம்பந்த் துயக்கொத்தாவ உறுதியளித்துள்ளார். ஜனாதிபதியின் பணிப்புரைக்கமைய வெள்ள அனர்த்த நிலைமை தொடர்பில் நேரில் பார்வையிட நேற்று யாழ் வந்த பாதுகாப்பு அமைச்சின் செயலாளரிடம் வடக்கில் பாதுகாப்பு படைகளின் வசமுள்ள காணிகள் விடுவிக்கப்படுமா என்று ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காணி விடுவிப்பு தொடர்பில் நாம் சிந்தித்து வருகின்றோம். அது தொடர்பில் நாம் மதிப்பீடு செய்துள்ளோம். பாதுகாப்பு மற்றும் ஏனைய காரணங்களின் அடிப்படையில் நாம் சில முடிவுகளை எடுத்துள்ளோம். நிச்சயமாக இந்த விடயத்தில் மக்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் செயல்படுவோம். நாம் ஏற்கனவே சில வீதிகளை விடுவித்துள்ளோம். காணிகளையும் விடுவிப்போம். இந்த நாட்டு மக்களின் நலன் குறித்து நாம் எப்போதும் அக்கறையுள்ளவர்களாகவே இருப்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். நுவரெலியா மாவட்டத்தில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக இன்று காலை 10 மணி நிலவரப்படி 344 குடும்பங்களை சேர்ந்த 1297 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக நுவரெலியா மாவட்ட செயலாளர் நந்தன கலப்பட தெரிவித்துள்ளார். சீரற்ற காலநிலை காரணமாக 204 வீடுகள் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதுடன் 117 குடும்பங்களை சேர்ந்த 462 பேர் 9 முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். நுவரெலியா கந்தப்பளை கோட்லோஜ் தோட்டத்தில் மண்சரிவு அபாயம் காரணமாக 32 குடும்பங்களை சேர்ந்த 153 பேர் தங்கியுள்ளனர். நாராயண்பிட்ட பகுதியில் இடம்பெற்ற கொலை சம்பவம் ஒன்றுடன் தொடர்புடைய வழக்கில் பிரதிவாதிகள் 6 பேருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு நாராயண்பிட்டி பிரதேசத்தில் இடம்பெற்ற மரண வீடொன்றில் 2 குழுக்களுக்கிடையில் ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஒருவரை கொலை செய்து மற்றொருவரை காயப்படுத்திய குற்றச்சாட்டின் பேரில் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்டுள்ளது. நீண்ட விசாரணையின் பின்னர் கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி 6 பேருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளார். தென்மேற்கு வங்காள விரிகுடாவில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த தாளமுக்க புயலாக வலுவடைந்து காங்கேசன்துறைக்கு வடகிழக்காக 280 கிலோமீட்டர் தொலைவிலும் திருகோணமலைக்கு வடக்காக 360 கிலோமீட்டர் தொலைவிலும் நேற்றிரவு 11:30 அளவில் நிலை கொண்டிருந்ததாக வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது. ஃபென்கெல் என பெயரிடப்பட்டுள்ள இந்த புயல் மேற்கு அல்லது வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்றைய தினம் வட தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரிக்கு இடையான பகுதியை ஊடறுத்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன்படி நாட்டில் இன்றைய தினத்தின் பின்னர் மழையுடனான காலநிலை படிப்படியாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியாவில் மணிக்கு 280 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும் அதிவேக ரயில் விரைவில் அறிமுகம் செய்யப்பட உள்ளது. இந்திய மக்களவையில் பாஜக உறுப்பினர்கள் சுதீர் குப்தா மற்றும் அனந்த் நாயக் ஆகியோரிடம் கேட்ட கேள்விக்கு ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பதிலளித்துள்ளார். மேக் இன் இந்தியா என்ற திட்டத்தின் கீழ் வந்தே பாரத் ரயில்களின் வெற்றியை தொடர்ந்து இந்திய ரயில்வே தற்போது அதிவேக ரயில் பெட்டிகளை வடிவமைத்து உற்பத்தி செய்து வருகிறது. சென்னையில் உள்ள ICF மற்றும் BEML உடன் இணைந்து அதிவேக ரயில்களை உருவாக்குகின்றது. இந்த சிறப்பு ரயில்கள் மணிக்கு 280 கிலோமீட்டர் வேகத்தில் செல்லும். ஒரு ரயிலை தயாரிக்க சுமார் ரூபாய் 28 கோடி செலவாகும்.
இந்த ரயிலில் இருக்கை வசதிகள் மட்டுமே அமைக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு ஆபத்தான இடம் வீடு என்றும் நாள் ஒன்றுக்கு 140 பெண்கள் கொல்லப்படுகிறார்கள் என்ற அதிர்ச்சி தகவலை ஐநா தெரிவித்துள்ளது. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஒழிப்பதற்கான சர்வதேச தினம் கடந்த 25ஆம் திகதி கடைபிடிக்கப்பட்டது. அப்போது பெரும்பாலான நாடுகளில் இருந்து கிடைக்கும் தகவலின் அடிப்படையில் பெண்கள் மற்றும் போதைப்பொருள் குற்ற செயல்கள் தடுப்பு அமைப்பின் UNODC அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டது. அந்த அறிக்கையில் கூறியிருப்பதாவது: 2023 ஒவ்வொரு 10 நிமிடங்களுக்கும் ஒரு பெண் அல்லது சிறுமி கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். உலகளவில் கடந்த 2023ஆம் ஆண்டு 85,000 பெண்கள் மற்றும் சிறுமிகள் வேண்டுமென்றே கொல்லப்பட்டுள்ளனர். அதில் 60%, அதாவது 51,100 பேர் அவர்களின் வாழ்க்கை துணை அல்லது குடும்ப உறுப்பினர்களால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் இதை ஒப்பிட்டு பார்த்தால் 2022ஆம் ஆண்டை விட 2023ஆம் ஆண்டில் அதிகளவில் பெண்கள் மற்றும் சிறுமிகள் தங்களது குடும்ப உறுப்பினர்களால் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்ற அதிர்ச்சி தகவலை தெரிய வந்துள்ளது. கூகுள் மேப் மூலமாக வழியை பின்தொடர்ந்த ஒரு வாகனம் முழுமையடையாத பாலத்திலிருந்து விழுந்ததில் 3 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் நடைபெற்ற திருமண நிகழ்ச்சிக்கு 3 பேர் கொண்ட குழு கடந்த 24ஆம் திகதி காரில் பயணித்துக் கொண்டிருந்தனர். வாகனத்தின் ஓட்டுநர் கூகுள் மேப் மூலமாக காரை ஓட்டியதாக கூறப்படுகிறது. அதிகாலை நேரத்தில் கட்டி முடிக்கப்படாத பாலத்தில் பயணித்துக் கொண்டிருந்த அந்த வாகனம் திடீரென்று கவிழ்ந்து கீழே விழுந்துள்ளது. இதில் பயணித்த 3 பேரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்துள்ளனர். இந்த சம்பவம் குறித்து கூகுள் மேப் செயலியின் அதிகாரி ஒருவரிடமும் அரச பொதுப்பணித்துறையை சேர்ந்த அதிகாரிகளிடமும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விண்வெளி நிலையத்தில் இருந்தபடியே தேங்க்ஸ் கிவிங் கொண்டாடியுள்ளார் சுனிதா வில்லியம்ஸ். அமெரிக்காவில் வருடத்தின் விவசாய அறுவடைக்கு நன்றி செலுத்தும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் மாதம் 4வது வியாழன் அன்று அமெரிக்காவில் நன்றி செலுத்துதல் நிகழ்ச்சி கொண்டாடப்பட்டு வருகிறது. அந்த வகையில் நேற்று தேங்க்ஸ் கிவிங் கொண்டாடிய சுனிதா வில்லியம்ஸ் வீடியோ வாயிலாக பூமியில் உள்ளோருக்கு தேங்க்ஸ் கிவிங் வாழ்த்து சொல்லியிருக்கின்றார். அந்த வீடியோவை நாசா வெளியிட்டுள்ளது. தேங்க்ஸ் கிவிங் விருதில் சுனிதா மற்றும் குழுவினருக்கு மசித்த உருளைக்கிழங்கு, ஆப்பிள், வான்கோழி கறி இறைச்சி, பச்சை பீன்ஸ், கிரான்பெர்ரி, ஆப்பிள், கோப்லார், காளான்கள் உணவாக வழங்கப்பட்டுள்ளது. சுனிதா வில்லியம்ஸ் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் பூமி திரும்புவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரலாற்றில் இன்று 1917 இலங்கையின் வடபகுதி யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இராணுவ வீரரான ஐயாத்துரை என்ற லான்ஸ் கார்பரல் 1ஆம் உலகப் போரில் இறந்தார். 1936 பிரித்தானியாவில் பளிங்கு அரண்மனை தீப்பெற்றி எரிந்து அழிந்தது. 1947 பாலஸ்தீன உள்நாட்டு போர் ஆரம்பம். இது இஸ்ரேல் என்ற நாட்டை உருவாக்க வழிவகுத்தது. 1981 பனிப்போர். ஜெனீவாவில் ஐக்கிய அமெரிக்கா மற்றும் சோவியத் பிரதிநிதிகள் ஐரோப்பாவில் நிலை கொண்டுள்ள நடுத்தர அணுவாயுத ஏவுகணைகளை குறைக்க பேச்சுவார்த்தையை ஆரம்பித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும். மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்.